படுத்தணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, என்ன நடந்துச்சுன்னு டைரக்டா சொல்லி அந்த நேச்சர் ஈவெண்ட்டை வந்து இன்சிடென்டா நடந்த இந்த ஈவெண்ட்டை சொல்லி அவங்க வந்து ரீடர்ஸை வந்து அப்செட் பண்ணக்கூடாது. அதுக்காக அவங்க என்னது பாலிஸ்டா சொல்றாங்க. ஸோ அது வந்து என்ன கிடையாது அப்படின்னா, பொயட்ரி இஸ் நாட் அ மதர் ஆஃப் லைஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறாரு. அண்ட் சிட்னி ஆன்சர், அது திரும்ப இன்னொரு ஆன்சர் கொடுக்குறாரு மதர் ஆஃப் லைஸ்க்கு. ஆஸ்ட்ரானமர் எடுத்துக்கோங்க. ஆஸ்ட்ரானமர் அப்படின்னா ஒன் ஹூ எக்ஸ்பர்ட் என்ன ஆர் டூ த ஆட்டிடியூட் ஆஃப் அ ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸை பத்தி வெல் நோனா தெரிஞ்சவர் ஆஸ்ட்ரானமர், அது அவரோட டியூட்டி. பிசிஷியன் அப்படின்னா ஹீ கிளைம் த சர்டன் மெடிசின், பர்டிகுலர் மெடிசினை கிளைம் பண்ணி அதை கியூர் பண்றது, அது அவங்களோட டியூட்டி. டிசீஸை கியூர் பண்ணக்கூடியது பிசிஷியனோட டியூட்டி. அதே சமயம் ஹிஸ்டாரியன் அப்படின்னா ஹி வாண்ட் அஃபர்மிங் சம்திங் ஆர் ஈவெண்ட் என்ன அப்படின்னு நடந்துச்சு அப்படின்றது, ஒரு பிளாக் டெத் நடந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன நடந்துச்சு, எப்படி நடந்தது, 100 years வார் யார் யாருக்கு நடந்தது அப்படின்னு அந்த ஈவெண்ட் அப்படியே சொல்றது ஹிஸ்டாரியனோட ஃபேக்டா இருக்கலாம், ஃபேக்ட் அப்படியே சொல்றதா இருக்கலாம். ஆனா இவங்க சொல்ற விஷயம் கூட சம்டைம்ஸ் என்னவாகலாம், லையா ஆகலாம். அவங்க கூட சம்டைம்ஸ் என்னவாகலாம், லையர் ஆகலாம். ஸ்டார்ஸை கணிச்சு சொல்ற ஆஸ்ட்ரானமர் கூட சில நேரம் தப்பா சொல்லலாம். பிசிஷியனோட டிசீஸ் கொடுக்கக்கூடிய மருந்து கூட சம்டைம்ஸ் என்னது பாடியில போய் செட் ஆகாம என்ன ஆயிரும், அந்த பேஷண்ட் இறந்து போகலாம். ஹிஸ்டாரியனோட இன்சிடென்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் தப்பாகலாம். ஆனா யார் வந்து லையர் ஆகவே முடியாது அப்படின்னா, பொயட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எந்த பொயட்டுமே என்ன கிடையாது, லையர் கிடையாது. அவங்களோட இமேஜினேஷன் எப்பவுமே லை ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாரு. செகண்ட் பாயிண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாரு. ஸோ தேர்ட் ஒன், பொயட்ரி இஸ் a nurse of abuse அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ nurse of abuse அப்படின்னாரு. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்றாரு. பொயட்ரி இஸ் a nurse of abuse அப்படின்ற காசனோட இதுக்கு ரிப்ளை, பொயட்ரி இஸ் நாட் அபியூஸ், அதாவது பொயட்ரி நாட் அபியூசஸ் a man's mind, man abuses the poetry அப்படின்னு சொல்லுவாங்க. Poetry is not a abuse. Not abuse a man's mind. And sometimes mind sometimes abuse a poetry. சில poets மட்டும் தான் என்ன பண்றாங்க, abuse a poetry அப்படின்னு சொல்லி தேர்ட் அதுக்கும் ரிப்ளை கொடுத்துட்டாரு. தென் லாஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. தேர்ட் ஒனுக்கு நர்ஸ் ஆஃப் poetry is a nurse of abuse க்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், sword used to, sword அப்படின்ற வெப்பனை we are used to kill or attack a enemy. அதே சமயம் அந்த ஸ்வாடோட ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க, பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. அது ஸ்வாட் யூஸ்ட் டு கில் எனிமியை கில் பண்றதுக்கு அந்த ஸ்வாட் யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அதே சேம் ஸ்வாட we used to save one country from the other country. மத்த நாடுகள்ல இருந்து ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கும் அந்த ஸ்வாட் யூஸ் ஆகுது. ஸோ ஒருத்தனை கொல்றதுக்கும் ஸ்வாட் பயன்படுது. அதே சமயம் அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா கண்ட்ரியை சேவ் பண்றதுக்கும் பயனாகுது. இது மாதிரிதான் அப்படின்னு சொல்றாரு பொயட். பொயட்ரி மேல எந்த தப்பும் கிடையாது. சில பொயட்ஸ் அதை மிஸ்யூஸ் பண்ணி தவறாக என்னது அபியூஸா யூஸ் பண்றதுனால பொயட்ரி தப்பா தெரியுதே தவிர பொயட்ரி பேசிக்கலி இட் இஸ் நாட் அபியூஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் சொல்லி அதுக்கு ஸ்வாடை வந்து ஒரு எக்ஸாம்பிள். பிளாட்டோவும் தான் கரெக்ட் தான் நீங்க சொன்னது. பிளாட்டோ வந்து பேனிஷ் பண்ணாரு பொயட்டை. ஏன் அவருடைய ஐடியல் வேர்ல்ட்ல இருந்து பொயட்டை பேனிஷ் பண்ணாரு அப்படின்னா, சில poets, Sydney concludes the Plato banished only the abuse of poetry. At the same time, honor the right type of poet. அவர் சொல்லியிருக்காரு, பொயட்ரியை சில பொயட்ஸ் அபியூஸா பயன்படுத்துறதுனால என்னுடைய ஐடியல் வேர்ல்டுல பொயட்டுக்கு இடம் இல்லைன்னு சொன்னனே தவிர
எல்லா போயிட்டையும் நான் என்ன சொல்லல அப்படின்னா பேனிஷ் பண்ண கிடையாது அப்படின்னு பிளாட்டோ சொல்லியிருக்காரு. அதே பிளாட்டோ என்ன பண்ணாரு அப்படின்னா ஆனர் பண்ணிருக்காரு ரைட் டைப் ஆஃப் போயட்டை ஹி ஆனர் அப்படின்னு சொல்றாங்க. ஹைலி பொயட்டிக்கல். அதே பிளாட்டோ எந்த ஒரு பொயட்டை பேனிஷ் பண்ண அதே பிளாட்டோ ஹைலி பொயட்டிக்கல் இன் ஹிஸ் ரைட்டிங். அவரோட ரைட்டிங்லேயே ஹி இஸ் ஹைலி பொயட்டிக்கல். அவருமே ஒரு பொய்டிக்கல் ரைட்டிங் தான். அவருமே ஒரு பொய்டிக்கல் ரைட்டர் தான். யாரு? நம்ம பிளாட்டோவுமே. சோ அவர் சும்மா எல்லா பொய்ட்டையும் என்னுடைய ஐடியல் வேர்ல்ட்ல இருந்து நான் வெளியில போகணும்னு சொல்றேன்னு சொல்லல. யாரு பொயட்ரியை அபியூஸா பயன்படுத்துறாங்களோ அந்த பொயட்டை மட்டும் ஐ பேனிஷ்ட் ஃப்ரம் மை ஐடியல் வேர்ல்டு. அட் த சேம் டைம் ஹி ஆனர் த ரைட் பொயட். கரெக்டா எழுதின பொயட்டை அவர் ஆனரும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை நம்ம சிட்னி கொடுத்துட்டாரு. இதுதான் 4 சார்ஜஸ். இந்த 4 சார்ஜஸ்க்கும் ரிப்ளை என்ன கொடுத்திருக்காரு அப்படின்றதும் இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து பொயட்ரியை பத்தி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்ல 3 கைண்ட்ஸ் ஆஃப் பொயட்ரியை பத்தி சொன்னார்ல, அதே மாதிரி பொயட்ரி இஸ் சப்டிவைடட் இன்டு மெனி கேட்டகரிஸ் அப்படின்றாரு. என்னவெல்லாம் பொயட்ரி பிரியுது நீங்க சொல்லுங்க. பொயட்ரியோட கான்செப்ட் என்னவெல்லாம் இருக்கு, எப்படிலாம் பொயட்ரியில என்னென்னலாம் யூஸ் பண்றோம், எங்கெல்லாம் பொயட்ரி யூஸ் ஆகுது, என்ன மாதிரியான டைப் ஆஃப் பொயட்ரிஸ்லாம் நம்ம இப்போ நம்ம லிட்டரேச்சர்ல இருக்கு. மேடம் லைன்ல இருக்கீங்களா எல்லாரும்? Yes, ma'am. சொல்லுங்க. As per the Sydney, religious poetry, philosophy poetry, nature of poetry, ma'am. As per Sydney. அது 3 kinds of poetry, ma'am. I'm not asking a kinds of poetry. What are the categories we have in a poetry? Category of poetries இருக்கு. What are the categories of poetry? What are the subdivision of a poetry? Poetry நம்ம எப்படிலாம் டிவிஷன் பண்றோம், டிவைட் பண்றோம், என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு poetryல? Pastoral poetry, pastoral poem இருக்கா, elegiac poem, Yes, ma'am. iambic poetry, iambic poem, iambic pentameter, iambic poem, satirical poem இருக்கா, comedy, tragedy, comical poetry, tragic poetry, lyrical poetry, heroic poetry இருக்கா. இதுதான் கேட்டகரிஸ் ஆஃப் poetry. பொயட்ரிஸ்ல எத்தனை டிவிஷன் இருக்குன்னு பாருங்க. நமக்கு சப்டிவிஷன் எத்தனை இருக்கு பொயட்ரியில? பாஸ்டரல், எலிஜியாக், இயாம்பிக், சட்டைரிக்கல், காமிக், ட்ராஜடி இல்ல டிராஜிக் காமிக் அப்படி இருக்கு, லிரிக்கல் பொயட்ரி, ஹீரோயிக் பொயட்ரி. இதெல்லாம் தான் கேட்டகரிஸ் ஆஃப் பொயட்ரி. நமக்கே தெரியும் பாஸ்டரல் பொயட்ரினா என்ன. எந்த போயம what type of songs we called pastoral songs அல்லது pastoral poem? எலிஜியாக் poetry. எலிஜியாக் poetryனா once ஒருத்தருடைய friend's death or someone's death, a family or spouse, someone's death, mourning for someone's death, that is called a elegiac poetry. எலிஜியாக் அப்படின்னு சொல்றோம். iambic pentameterல எழுதுறது. iambic poetry எப்படி இருக்கும் அப்படின்னா evil things are caused by the people. மக்களால ஏற்படக்கூடிய evil things பத்தி சொல்றத iambic poetry அப்படின்னு சொல்றாங்க. iambic pentameter நம்ம கேட்கல, iambic poetry. satirical poetry நமக்கு தெரியும். comic poetry, it makes other to laugh. It makes other to laugh. மேடம் ஸ்கிரீன் ஷேரிங்ல அடுத்த பேஜ் ஏதாவது கொண்டு வர முடியுமா சார்? 3 charges தான் சார் இருக்கு. 4 charges of poetry தான் சார் இருக்கு அதுல. சரி ஓகேமா. tragic poetry and comic poetry and lyrical poetry and heroic poetry. Couplet poems is called a heroic poetry, heroic couplets. So இதெல்லாம் Achilles, Aeneas, Cycrus இவங்கெல்லாம் இதுதான் highest kind of poetry அப்படின்றது. இது subdivision and categories of a poetry.
3 பார்ட் இதை நான் சொல்லிடுறேன். poetry இந்த apology for poetry ஓட டிவிஷன்ஸ் 3 பார்ட் ஆஃப் டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டிவிஷன் எதுலேருந்து எது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. 1 to 35 paragraph. 1 to 35 paragraph is a first division. And second division is a 36 to 60, 36 to 58. 36 to 58 is a second division of a apology for poetry. And third division is a 59 to 71. So 1 to 71 paragraph. That is a 3 division of paragraph, 3 part of பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன் அது ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் 1 to 35 அண்ட் செகண்ட் பார்ட் 36 to 58, தேர்ட் பார்ட் 59 to 71 paragraph. Ma'am, can you repeat that one again, ma'am? Yes, sir. First part 1 to 35. Second part 36 to 58. Then third part 59 to 71. Thank you, ma'am. Yes, sir. இது நீங்க நமக்கு நிறைய கேள்விப்பட்டவர் தான். இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும். ஜஸ்ட் poets are born, not made. Poets are born, not made. We cannot make a poet. Poets are born, not made. அரிஸ்டாட்டில் இது யார் சொன்னதுன்னு கூட கேட்கலாம் உங்களுக்கு. poetry is a mimesis or imitation அப்படின்னு. poetry is a அப்படின்ற இந்த கோட் பண்ணது பிளாட்டோ. ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டி. ஆர்ட் இஸ் ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்ற கோட்டை பிளாட்டோ யூஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சச் ஃபேக் இன்ஃபீரியர் poets கால்டு. ஃபேக்கான இன்ஃபீரியர் poets எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பிளாட்டோ வந்து என்ன பண்ணல, பொயட்டை வந்து பேனிஷ் பண்ண கிடையாது, அபியூஸாக யூஸ் பண்ண பொயட்ரி அபியூஸாக யூஸ் பண்ண பொயட்டை மட்டும் தான் பேனிஷ் பண்ண. அட் த சேம் டைம் ஹானர் ரைட் பொயட் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இது. சச் ஃபேக் இன்ஃபீரியர் poets கால்டு, அந்த மாதிரி ஃபேக்காக இருக்கக்கூடிய இன்ஃபீரியர் poets இஸ் கால்டு டேஸ். எப்படி சொல்றாரு அப்படின்னா, பொயட்டாஸ்டர். இது கொஸ்டின் டிஆர்பி கொஸ்டின் தான் இது. பொயட்டாஸ்டர் ஃபேக்கா. Such fake and inferior poets are called poetaster. 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 மேடம் நான் கூட பாத்துக்கவா கொஞ்சம்? முடிச்சாச்சு சார். ஓகே தேங்க்யூமா. சார் நீங்க எடுங்க சார். ஓகே நான் சொல்லிடுறேன், நீங்க கொஞ்சம் ரிலீவ் ஆக்கிங்க. தேங்க்யூமா, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. ஜஸ்ட் cheers to you. இன்னைக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஆர்பி நீங்க கவர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், கிளாஸ் எப்படி சார் இருந்துச்சு இன்னைக்கு? நைஸ் சார். பேசலாமே, இப்பயாவது பேசலாமே. நைஸ் சார். சின்ன விஷயம், நாளைக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். அப்பாலஜி ஆஃப் போயட்ரியில நிச்சயமா இருக்கும். Be prepared for the test. Be prepared for the test. Okay. New batches போட்டிருக்கோம். யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து 13,000. நம்மள்ட்ட பிசிக்ஸ், தமிழ், காமர்ஸ் இதுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒன்று 2-3 நாள்ல ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ கைண்ட்லி யூட்டிலைஸ் இட். ஒரே ஒரு கொஸ்டின், லெட் மீ கன்க்ளூட்.
ஒருத்தவங்களோட ஐடியில வந்து பாத்தீங்கன்னா டிலிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. DELPHI. எஸ் சார். ஓகே தேங்க்யூ. இல்ல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்தேன், வேற ஒன்றும். இந்த டிலிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு வந்து என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? இந்த வேர்டு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தோட கனெக்டட். Oracle of Delipi. ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. Oracle of Delipi. அடுத்து பாத்தீங்கன்னா the book of Job. They both are written in verse. ரெண்டுமே எதுல எழுதப்பட்டிருக்கு? verseல எழுதப்பட்டது. அதே மாதிரி the book of Solomon. book of Solomon இதுவும் வந்து verseல எழுதப்பட்டது. verseனா poetryன்னு அர்த்தம். அதனால வந்து poetry நம்ம மட்டமா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சார் பிலிப் சிட்னி சொல்றாரு. and he is the first ஆப்ஷன்ல வரக்கூடிய ஒரு क्वेश्चन. இந்த வேர்டை யார் சார் யூஸ் பண்ணுவா? சார் இவ்வளவு நேரம் கிளாஸ் கொஞ்சிருக்கீங்க, சொல்லுங்க. கிரீக். ஆமா கிரீக் யூசம். ஆமா கிரீக் தான் இத யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா the Englishmen have met with the Greeks and the poets were called as makers. கிரீக் எப்படி சொல்லுவாங்கன்னா அத மேக்கர்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது லைன்ஸ். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். மேம் சொன்னாங்க அஸ்ட்ரானமர். ஓகேல, இந்த அஸ்ட்ரானமரோட ஒரு வேர்ட சொல்லுவாங்க. யாரும் சொல்ல முடியுமா? நிறைய நான் உள்ள போக விரும்பல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஹோட்டல்ல சார் in Romans geometrician நோட் பண்ணிக்க. geometrician and arithmetician. geometrician and arithmetians. இவங்களோட யார கம்பேர் பண்ணுவாங்கன்னா musician. ஓகே musician, historians, rhetoricians இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா they are connected with poets. நேச்சரோட கனெக்ட் பண்ணுவாங்க. நேச்சர் இஸ் கனெக்டட் வித் poets. நேச்சர் கூடிய வேர்டை வந்து நீங்க நல்லபடியா யோசனை பண்ணிக்கணும். இல்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. the valiant man of Orlando, Xenophon Crepis, prince of Xenophon Crepis, அந்த வெர்ஜிலுடைய இது எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்லிட்டே வருவாங்க. எதுக்குன்னா poet or idle, poet or not idle அப்படின்னு சொல்றத அவர் எடுத்து சொல்லுவார். இதெல்லாம் நீங்க வந்து கொண்டு வரலாம். அப்போ ஃபால் ஆஃப் ஆடம் இருக்காங்க அப்படின்னா அதை சொன்னது பொயட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொஞ்சமா கொண்டு வருவாங்க. இந்த பொயசி அப்படிங்கிற வேர்டு தான் நீங்க பார்க்கலாம். ஆர்ட் ஆஃப் இமிடேஷன், அரிஸ்டாட்டில், நெமிசிஸ், இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நிறைய உள்ள ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வரும். டேவிட் இஸ் கனெக்டட் வித் பேஸ்லம் சாங்ஸ், டேவிட் சாங்ஸ் சொல்லுவாங்க, ப்ராவர்ப்ஸ் சொல்லுவாங்க, சாலம்ஸ் சாங்ஸ் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், மோசஸ், டெபோரியஸ், இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு பொயட்ரின்னு போட்டுருங்க. ஓகேங்களா? இட் இஸ் இனஃப். இதுவே உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். இதுவே உங்களுக்கு ரொம்ப போதுமான அளவு இருக்கு. நல்லா பாருங்க. இதுல இருந்து கம்பல்சரியா ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகே, ஒரு யாரோட கம்பேர் பண்றாரு பொயட்டா? Philip Sidney compares the poet with whom? சொல்லுங்க. Senior student. astronomers, arithmeticians, okay, geometricians. வேற சுருக்கமா சொன்னா ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணுவாரு. எல்லாமே வந்து யார் அப்படின்னா philosopher and historians. Compares with history and philosophy. Historians and philosopher. மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, இது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். philosophy, historians, இதுல இருந்து நிறைய ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. இது பூரா நீங்க பாத்துக்கீங்க. ஓகே.
வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சே சொல்லலாம். இப்ப நாங்களே சொல்லி இருக்கிறத காட்டிலும் நீங்க சொன்னீங்கன்னா ஒன்னும் நல்லா இருக்கும். Okay, sir. Let us meet tomorrow. Thanks for your patient listening. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. Thank you, sir. Thank you. Thank you, Arna ma'am.